Jesus. Praise the Lord. இந்த நாளிலேயும் இந்த ஞாயிறு ஆராதனை வேளையிலேயும் உங்கள் யாவரையும் சந்திக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறேன். இந்த ஆராதனை பங்கு பெறுகிற யாவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த ஆராதனையை முழுமையாய் கண்டு ஆசீர்வதிக்கப்படும்படியாக நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இதோ இந்த ஆராதனை வழியில் ஆண்டவரே உங்க மகிமை இறங்கும்படியாகவும் உங்க வல்லமை பார்க்கும்படியாகவும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று உடைய வேத வசனத்தை என் தேவனாகிய கர்த்தர் என்றவரே எல்லாரும் ஆண்டவரை விசுவாசித்து நன்மை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக உம்முடைய கிருபையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக என் தேவன் நீ கிரியசீனமான செபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனை வழியில கர்த்தர் நீ மகிமைப்படமான செபிக்கிறோம். மகிமுள்ள கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துல நான் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலங்களில் இந்த ஓய்வு நலஞ்சு கர்த்தர் நம்ம சேர்த்து இந்த கிருபைக்காக கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலங்களில் அவரை நினைத்து பார்க்கிற வேளையில் கூட சேர்ந்தவர்களா இரு கரங்களை கூப்பி பகானத்துக்கு நேராக தன் இருதயத்தை திறந்த வண்ணமாக பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்லி நாமத்தை இயேசுவே நன்றி சொல்கிறோம். மகிமைப்படுத்துகிறோம்.
பயங்கள், எத்தனை திகில்கள் இந்த நோய் நிமித்தமாக வந்த போதெல்லாம் கத்திர பாவங்கள் உள்ளங்கைகளை புரிந்து வைத்து தேவன் ஒரு நாளும் எங்களை விடாதவர், ஒரு நாளும் எங்களை கைவிடாத நேசர், ஒரு மாற்றம் எல்லாம் மகிழ்ச்சிக்கு பாத்திரர், ஒரு மகிழ்ச்சிக்கு பாத்திரர். பரவாயில்லை, கத்த நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எதை குறித்து நாங்கள் அஞ்சுவதில்லை, எதை குறித்து நாங்கள் பயப்படுவதில்லை, எதை குறித்து நாங்கள் கழுவுவதில்லப்பா. கத்திர எல்லா விதமான குறைகளையும், எல்லா விதமான எல்லா விதமான தேவைகளையும் கத்த நிறைவாய் கொடுத்திருக்க கிருபைக்காக we thank you for everything, Lord. அப்பா நீங்க என்ன செய்தீங்களோ, whatever you do, அப்பா whatever you did, அப்பா for everything, அப்பா Lord we are thankful for every day and every moment we are thankful, Lord. அப்பா எந்த சூழ்நிலையிலும், அப்பா எந்த வேலையிலும் நாங்கள் நன்றி உள்ளத்தோடு காணப்படுகிறோம் இயேசுவே. நன்றி மாஸ்டர், thank you Father. இயேசுவே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி. வேலை காலையில் ஆராதிக்கிறோம் இயேசுவே. அப்பா எங்கள் உள்ளங்கள் மகிழ்ந்து களிப்புறத்தக்கதாக கர்த்தர் செய்து வருகிற எல்லா நன்மைக்காகவும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தராக தேவன் இப்பொழுது இந்த வேளையில என்னோடு கூட சேர்ந்தவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூய
மாட்சிமை மாட்சிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ எப்போதும் எப்போதும் நிற்கின்ற இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே எப்போதும் நிற்கின்ற இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே உன்னை
செய்த எல்லா விதமான காரியத்துக்காகவும் அப்பா எல்லா விதமான நன்மைக்காகவும் கர்த்தர் அப்பா எங்களோடு கூட அதிசயத்தையும் அற்புதங்களை செய்த கிருபைக்காகவும் கர்த்தாவே இந்த காலவெளியில அப்பா ராஜா எங்களை இதயத்தை திறந்தவர்களாய் அப்பா ராஜா இதயத்தை திறந்தவர்களாய் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் ராஜா அப்பா ராஜா we open our heart அப்பா ராஜா எங்கள் இதயத்தை திறந்த வண்ணமாக ராஜா உமக்கு நேராக உம் பரலோகத்துக்கு நேராக எங்கள் இதயத்தை உயர்த்தும் வண்ணமாக we thank you Father உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி அப்பா அப்பா கர்த்தர் நீங்க செய்த எல்லா நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா புதிதாய் வந்திருக்கிறவர்களும் சரி இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் சரி நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரே காரியம் we going to say one thing that Lord made us a testimony before you உங்களுக்கு முன்பாக கர்த்தர் எங்களை ஒரு சாட்சியாக நிறுத்தியுள்ளார் என்றால் அவர் மகிமையை நாங்கள் உணர்ந்தவர்களாய் அந்த பிரச்சனத்தை உணர்ந்தவர்களாய் கர்த்தரை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாய் இது உங்களிடத்தில் நாங்கள் ரட்சிப்பாக இருக்கிறோம் என்றால் அதை நாங்கள் ஒரு மாற்றம் ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் நொடி வரைக்கும் எங்களை கைவிடாத நேசர் that God will never fail us எந்த ஒரு கடவுளும் எங்களை விடாது நீங்க எத்தனை கடவுள் நம்பிக்கொண்டிருந்தாலும் நீங்க எத்தனை கடவுள் நம்பிக்கொண்டிருந்தாலும் ஆனால் ஒருவர் மாற்றம் உண்டு அவரை மாற்றம் நம்புகிறவர்களுக்கு நன்மை குறைபடாது and who believes in Jesus Christ there is no fail in your life. When you surrender your life to God, on that time you will receive a glory and presence in your heart. You receive a love and grace. You receive a joy and happiness in your family. எப்போ அதை உணர்கிறீங்களோ அப்பொழுது கர்த்தர் உங்களை மகிமையாகவும் உங்களை மகிமை நிறைந்த ஒரு அதிசயமாகவும் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். உங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷம், உங்க குடும்பத்துல ஒரு சமாதானம், உங்க குடும்பத்துல நிறைந்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர சித்தமா உள்ளார். ஒன்று மாற்றம் செய்ய வேண்டும். Only thing you want to do, surrender your life to Lord. Lord Jesus, I surrender my life to you. Come in a family, come in a heart, be with us and bless our family and bless me. I'm surrendering all my sins to you, Lord. I'm nothing, that's you, nothing to me. When you surrender, when you open our heart to Lord Jesus Christ, you will receive everything from Him. Now I think some people are receiving everything from Lord Jesus Christ when you surrender. From young people, for young people, I'm saying this. Don't bother what you're doing. Don't bother what you did. I'm a sinful man. Don't honor yourself. நான் பாவி என்று நினைத்துக் கொள்ளாதீங்க. உங்க பாவத்தை மீட்க, உங்க பாவத்துக்காக மறிக்க இந்த உலகத்துல ஒரு மீட்பர் வந்தார் என்றால், a Savior who came to overcome your sins, to overcome your everything in your life, that Lord Jesus Christ only. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் இந்த உலகத்துல உங்களோட பாவங்களுக்காக, எல்லாரோட பாவங்களுக்காக மரித்து இன்று நம்ம மத்தியில் உயிரோடு கூட இருக்கிற தேவனாக இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் தான். Still our Lord Jesus Christ is alive. So don't be in a depressed. Be free when you receive in Jesus' name.
Lord be with you. Lord Jesus Christ will be with you. இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பாராக. Amen. Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. நேசம் பெரியதாண்டவரே, நெருக்கம் பெரிதப்பா, அன்பு பெரிது. உங்க அன்புக்கு ஈடாக நாங்கள் என்னப்பா கொடுக்க முடியும்? நீ ஒருவரே அன்பா இருக்கிறவர், நீ ஒருவரே நேசிக்கிறவர், நீ ஒருவரே எங்களுக்காகவே பரிந்து பேசுகிற நல்ல தகவலே உமக்கு நன்றி சொல்லி நாம் ஒன்றை மைப்பிடுவனா நாங்கள் செபிக்கிறோம். உடைய கிருபையில் ஒப்புக்கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Jesus. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகும். இந்த அருமையான பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு மனிதன் நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. நித்திய ஜீவன் என்றால் என்ன? நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையானது எத்தனை ஆண்டுகளோ நமக்கு தெரியாது. ஆனால் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நித்திய வாழ்க்கைக்குள் கடந்து வரும்படியாக நம்மை அழைக்கும் பொழுது, நித்திய வாழ்வு இருக்கிறதா, இந்த வாழ்க்கையோடு முடிந்து விடுகிறதா என்றெல்லாம் நமக்கு எண்ணங்கள் தோன்றுகிறது அல்லவா? அல்லது பரிசுத்த வேதம் சொல்கிறது இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அந்த வாழ்க்கை என்னன்னு சொன்னால் நித்திய வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கை. அந்த பரிசுத்த வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிச்சய ஜீவன். இங்க பார்க்கும் பொழுது தேவனை அறிவதே நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனுக்கு நாம் கடந்து போகும்படியாக நாம் பிரயாசப்படுகிறோம், நாம் வாஞ்சிக்கிறோம். அருமையான இந்த ஒரு மனிதன் ஒரு கவிதை ஒரு எழுதியிருக்கிறார். ஒரு பாடல் வரை விதமாய் சொல்லப்படுகிறது. வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று அவர் ஒரு கேள்விக்குறியாக முடித்து விடுகிறார். ஒரு கடைசி வரை ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கைக்கு முடிவில்லை, இதோடு முடிந்து விடுவது அல்ல, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்று அவர் ஒரு கேள்விக்குறியாக அவர் நிறுத்திவிட்டார். அதற்கு மேல போக முடியவில்லை. ஆனால் இங்கு வேதம் எனக்கு தெளிவாக சொல்லுகிறது, ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கைக்கு நாம் கடந்து போக வேண்டும். இந்த வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. இந்த வாழ்க்கையானது ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, ஒரு வாழ்க்கை கடந்து போக வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. அதுக்கு ஒரு 2 மனிதர்கள், அநேக மனிதர்கள் பார்க்கிறோம் வேதத்திலிருந்து, 2 மனிதர்கள் கடந்து வருகிறார்கள். ஒரு மனிதன் கடந்து வருகிறார், நித்திய ஜீவன் ஒன்று இருக்குது என்று சொல்லுகிறீர்களே, அந்த நித்திய ஜீவனுக்கு நான் போக, அந்த நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று என் அருள்நாதர் இயேசு கிட்ட போய் கேட்கிறார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வசனமா நான் உங்களுக்கு சுற்றி காட்டுகிறேன். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால்
படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கும் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இங்க பார்க்கும் பொழுது ஒருத்தர் வந்து கேட்கிறார், இயேசுட்ட கேட்கிறார், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவன் ஒன்று இருக்கிறதே, அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விருப்பத்தோடு தாகத்தோடு கேட்கிறார். அதற்கு மறுபடியும் 19 வசனத்தை வாசிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனம் செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக என்கின்ற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகள் எல்லாம் நான் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷமும் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். சொல்லப்படுகிறது. அதற்கு அவர் என்ன சொல்லுகிறார்? அவரு தொடர்ந்து 22 வாசிங்க. அவன் மிகுந்த ஆசி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடைந்து துக்கத்துடனே போய்விட்டான். நித்திய ஜீவனை அடைவதற்கு அவன் தடையா இருக்கிறது என்னன்னு சொன்னால் உலக காரியங்கள். உலகத்தில் விட்டுவிடாத காரியத்தை அவன் ஒன்று அவனுக்குள் இருக்கிறது, அதை அவனால் விட்டுவிட முடியவில்லை. எல்லாவற்றையும் நான் கடைபிடிக்கிறேன் சொல்ல அந்த மனிதன், ஆனால் ஒன்று மாத்திரமே நீ செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை அவர் செய்ய முடியாத சூழ்நிலையாக பின்வாங்கி போவதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் சகோதர சகோதரியே, நித்திய ஜீவனை அடைவதற்காக நாம் பிரயாசப்படுகிறார், நித்திய ஜீவனை அடைவதற்காக முயற்சி பண்ணுகிறார். ஆனால் அதை பெற்றுக் கொள்ளாதபடி ஒரு தடை காணப்படுகிறது. அந்த தடையை நீக்கப்படும்படியாக தேவன் இயேசு சொல்லும் பொழுது அதை அவரால் செய்ய முடியல, பின்வாங்கி கடந்து போகிறார். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனுக்கு அடைபடியாக, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்ய வேண்டிய காரியங்கள், இதை விட வேண்டும் அதை விட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை விட்டு வர மனதில்லாமல் இருக்கிறார்கள். உலகம் அவர்கள் இழுத்துக் கொள்ளுகிறபடினால, உலகத்திற்கும் உலக காரியங்களுக்கும் அடிமையாக காணப்படுகிறபடினால அதிலிருந்து விடுதலை ஆகாதபடி, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளாதபடி அவர்கள் உலகத்திலேயே அவர்கள் செய்கிறார்கள், கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முடிவில் நித்திய ஜீவனை அடியாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். இதே இன்னொரு மனிதனை நாம் பார்க்கும் பொழுது அந்த மனிதனையும் நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க 9ஆம் வசனத்திற்கு வாசிப்பேன்னு சொன்னால், அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்து மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்துடனே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அதிகமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார்.
என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கின்றானே. இங்கு ஒரு மனிதனை பார்க்கிறோம். இந்த மனிதன் பலவிதமான பண ஆசையினாலும் மற்றவர்களை கொள்ளையடித்து சம்பாதித்த பணத்தை, அந்த பண ஆசை மிகுதியா இருந்தபடினாலே தேவனாகிய ஆண்டவரை சந்திக்கும் பொழுது அவன் உள்ளத்துல காணப்படுகிறது, நான் இவ்வளவு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேனே, இவ்வளவு நான் சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறேனே, இன்றைக்கு நான் மரித்தால், இன்றைக்கு என் ஜீவன் கடந்து போனால் நான் இதோட இந்த உலகத்தோடு நான் மடிந்து போயிடுவேனே. ஆனால் எனக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, நித்திய ஜீவனை அடையும்படியாக என் தேவன் நோக்கி பார்க்கிறான். என் ஆண்டவராகிய இயேசு சொல்றார், இன்றைக்கே நீ ரட்சிக்கப்பட்டாய், இன்றைக்கு நீ விடுதலாக்கப்பட்ட. எதற்காக? அவன் விட வேண்டிய காரியத்தை விட்டபடினாலே, அவனுக்குள் இருக்கிற ஆசைகள், அவனுக்குள் இருக்கிற காரியங்களை அவன் விட்டபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டாய், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வாய். அன்பான தேவச்சனமே, விட வேண்டிய காரியங்களை நான் விட்டுவிடும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உனக்காக எனக்காக நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்துல பணமோ, உன்னிடத்துல பொருளோ, உன்னிடத்துல நகையோ, உன்னிடத்தில் இருக்கிற நிலமோ ஒன்றும் கேட்கவில்லை. அவர் கேட்பதெல்லாம் நீ மனமாற வேண்டும். நீ கேட்பதெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவனுக்காக இந்த உள்ளத்தை கொடுக்கும் பொழுது நித்திய ஜீவனை கொடுக்க கர்த்தர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறானே. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமி கடந்து வந்தார். இந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கை வாழ்வது நிரந்தரமான வாழ்க்கையை ஒரு மனிதன வாழ்க்கை வாழ முடியாது. எவ்வளோ ஒரு கோடி கோடி பணம் இருந்தாலும் நிரந்தரமாக இந்த உலகத்தை வாழ முடியாது. எல்லோரும் மரணத்தை சந்திக்கக்கூடியவர்கள். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார். இன்னொரு மனிதனை அவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்தை இந்த வாசிப்பு சொன்னால், பூமிக்குரிய கூடாரமாகிய தம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து தம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை கழித்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பார்க்கும் பொழுது அருமையான ஒரு பரிசுத்தவான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. இந்த பூமி, நாம் இருக்கிற அந்த குடியிருப்பு, அது என்ன செய்யுமா? ஒழிந்து போகும். அது நிலையா இருக்காது. உனக்கு பல ஏக்கர் சொந்தமா இருக்கலாம், பல பங்களாக்கு நீ சொந்தக்காரா இருக்கலாம். எனக்கு இந்த இடத்துல இத்தனை ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லலாம், அந்த இடத்துல எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு பங்களா இருக்குன்னு சொல்லலாம். வாட் யூஸ்? அது என்றும் ஒன்றுத்துக்கு உதவாது. அது அழிந்து போகக்கூடியது. ஒரு வினாடியில் அழிந்து போகக்கூடியது. ஒரு நொடி பொழுதில் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் உனக்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நித்திய வீடை கத்து அவர் என்ன செய்கிறாரா? வைத்திருக்கிறார்.
அதற்காகவே அந்த நித்திய வீட்டை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இந்த பூமியில பல பாடுகள், பல போராட்டங்கள், பல வேதனைகள், பலவிதமான நெருக்கத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த பூமி விட்டு நாம் கடந்து போகும் பொழுது நித்திய வாழ்க்கை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக என் தேவன் ஆயத்தப்படி வைத்திருக்கிற நித்திய வீடு. இது நிரந்தரமானதல்ல. ஒன்று நிரந்தரமானதல்ல. நிரந்தரமான ஒன்று பரலோக ராஜ்யத்தில் நித்திய வீடை கர்த்தர் ஆயத்தப்படி வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை வேண்டுமா, நித்திய வாழ்க்கை வேண்டுமா என்று தீர்மானிப்பது உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. அந்த நித்திய வீட்டுக்கு நீ கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களை, தேவனுக்கென்று எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி வாழுகிறவர்களை கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக நித்திய வீடை கர்த்தர் ஆயத்தப்படி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டு, இங்க சொல்ற அருமையான வசனம், இப்பொழுது நித்திய வீடை சுதந்திரிக்கும்படியாக, நித்திய வீட்டுக்குள் கடந்து போகும்படியாக அந்த வசனம் சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும். நித்திய வீட்டுக்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில பலவிதமான பாவத்தை விட்டு, பலவிதமான அநியாயம் செய்கிற, பலவிதமான மனிதனுக்கு துரோகம் பண்ணி தேவனை ஏற்றுக்கொள்ளாத, கடினமான இதயத்தோடு கடினமான செயல்பட்டுக் கொண்டிருக்கிற, பாவத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியாது. அந்த நித்திய ஜீவனை கடந்து வர முடியாது. ஏன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டு மனிதர்கள் வாழ்ந்தார்கள். ஒருவன் மிகவும் எளிமையான ஒரு மனிதனும் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். இன்னொரு மனிதன் யார் மேலும் இரக்கம் இல்லாதபடி அரக்கனாய் வாழ்ந்து தேவனுக்கு பயப்படாதவனாக, தேவனை ஏற்றுக்கொள்ளாதவனாக வாழ்ந்த இருவருக்கும் மரணம் வந்தது. அந்த இருவரும் மரித்து போனார்கள். அந்த இருவரும் மரித்து போகும் பொழுது, ஒருவன் மரிக்கும் பொழுது அவன் தேவ தூதர்களாக அவனுடைய ஆத்மா எடுக்கப்பட்டு இளைப்பாறுதலுக்குள் கடந்து போனான். இன்னொரு மனிதனும் பலவிதமான காரியங்களை செய்து, பாவத்தை செய்து, அக்கிரமங்களை செய்து, யார் மீதும் இரக்கம் இல்லாதபடி தான் வாழ வேண்டும், தான் நல்லா இருக்க வேண்டும் என்று சுயநலமாய் வாழ்ந்த அந்த மனிதன் மரித்து போனான். அவன் போகிற இடம் அவன் சொல்லுகிறான், நான் நரக வேதனைப்படுகிறேன். நான் படுகிற நரக வேதனை இந்த பூமியில வாழுகிற என் சகோதரர்கள், சகோதரிகள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. அவன் நரகத்திலிருந்து வேதனையோட கண்ணீரோட இந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு வேதனைப்பட்டுக் கொண்டுதான் சொல்லப்படுறது. என்ன அனுப்புங்க, நான் போய் இந்த உலகத்துல சொல்லணும். ஆனா அனுமதி கொடுக்கல. ஒருபோது அவனுக்கு மனித அனுமதி இல்லை. அவன் நித்தியமாய் அவன் நரக வேதனையோடு, நித்தியமா பாதாளத்தில் அவன் வேதனைப்பட்டு கண்ணீரோடு காணப்பட்டான். தேவனுக்காக உண்மையாக மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்து தேவனுடைய சொந்த ராட்சியை ஏற்றுக்கொண்ட அவன் மரித்த ஆபிரகாம் அடியில இளைப்பாறுதல் கொண்டு அவன் கண்ணீர் துடைக்கப்பட்டு அவன் வேதனையெல்லாம் மறந்து சந்தோஷமா நித்திய விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறான். என் அன்பான தேவ செல்லமே, சத்தியத்தை கேட்டுக்கொண்டு தேவ செல்லமே,
தங்கள் வாழ்க்கையை மாற்றம் நித்திய ஜீவனுக்கு அடையும்படியாக தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கும் நித்திய ஜீவன் கொடுக்கிறது வல்லவர். அது மாத்திரமல்ல, அந்த நரக வேதனையில சொல்லப்படாத மனிதன் சொல்லுகிறான், என்ன அனுப்புங்க, நான் போய் சொல்ல போகிறேன், என் சகோதரர்கள் என் கூட பிறந்தவர்கள் யாரும் ஒருத்தருக்கு வரக்கூடாது. ஆனா சொல்றாரு, இல்ல நீ வர முடியாது. ஆனா இந்த பூமியில வேதவசனை சொல்லும்படியாக, கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படியாக அநேக தீர்க்கதரிசிகளும் ஊழியர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள் சொன்னால் நரகத்துக்கு வர மாட்டாங்க, நித்திய ஜீவனுக்கு வருவாங்க. என் அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கும் நாங்கள் அதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மதம் மாறுங்கன்னு சொல்லிக் கொடுக்கல, எங்க மதத்துல வாங்கன்னு சொல்லல. நீ மனம் மாறு, பாவத்தை விட்டு மனம் திரும்பு, நீ செய்கிற அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பு. நீ மரித்தாலும் உனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது ஒருவரும் கேட்காதபடி அசட்டதனமாக, கேலி கூத்தாக, ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களே, இந்த காலை வேளையில ஒரு எச்சரிக்கை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நித்திய ஜீவனை அடையும்படியாக நீ மறுபடியும் அந்த ரோமர் கடந்து வருவோம். 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால், தேவனுக்கு நீ அடிமையானபடினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவா நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. சொல்லப்படுகிற ஒரு வசனத்தை பாத்தீங்களா? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீ தேவனுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கை கடந்து போகிறபடினாலே உன் முடிவோ நித்திய ஜீவன். இது நாம் பெற்றுக்கொள்ள முடியாதான். அநேக இடங்களை நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அநேக இடத்துல இன்னைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கின்றவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். அருமையான வசனத்தை பார்க்கிறோம். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்க நான் கேட்கிறேன். வசனத்தை மறுபடியும் வாசிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கின்றவனுக்கு, என் வசனத்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தை கேட்டு யாரெல்லாம் இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டு யாரெல்லாம் இந்த வார்த்தையை செவி கொடுத்து சாய்த்து கேட்கிறார்களோ, கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கின்றவர்கள், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ நிச்சயமா அவர்களுக்கு மாத்திரம்தான் நித்திய ஜீவன். சொல்லப்படுகிறது வாசிக்கும் பொழுது, அவன் ஆக்கினைக்கு உட்படாமல் யாரெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் ஆக்கினைக்குள் நரகத்துக்குள் கடந்து போக மாட்டார்கள். வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை, நித்தியமாய் சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, மரணத்தை விட்டு நீங்கி, அவர் சொல்ற இந்த மரணம் நமக்கு சம்பவித்தாலும் இந்த மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம். மரித்தாலும் நாம் வாழ்வோம், மரித்தாலும் தேவனோடு கூட இருப்போம். அது ஒன்று, அதுதான் நித்திய ஜீவன். அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு மரித்தால் நரகத்துக்கு போவியா, நித்திய ஜீவனுக்கு போவியா? பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பது நிச்சயம்.
அன்பான தேவச்சனமே, அந்த நித்திய ஜீவன் நான் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒருவேளை உங்க உள்ளத்துல, இதயத்துல காணப்பட்டாலும் உங்களுக்கு சொல்லி ஒண்ணும் இல்லை. நீங்க பணத்தை ஆண்டவர் கேட்கல, நீங்க வைத்திருக்கிற சொத்து உங்ககிட்ட கேட்கல, நீங்க வைத்திருக்கிற எல்லாவற்றையும் ஒன்று உங்க ஆண்டவர் கேட்கல. அருமையான மகனே மகளே, உன் இதயத்துல என்னை கேட்கக்கூடாது. சக்கி அப்படிதான் ஒரு மனிதன் தன் இதயத்தில் இடம் கொடுத்தான். அவனும் ஒரு பாவியான ஒரு மனிதன் தான். எல்லார்கிட்டையும் பலவிதமான காரியத்தை அவனை செய்தவன் தான். ஆனா அவன் நினைச்சான், இந்த வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கை இல்லை, இது மாயமான வாழ்க்கை, இது போர்வை போத்து கொண்டிருக்கிற வாழ்வை, ஆனா இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதே என்று நினைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டான். அந்த நாள் முதல் அவன் இயேசுவை விசுவாசித்தான், நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டான். நாம் வாஞ்சிப்போமா? ஆண்டவர் கேட்போமா? ஆண்டவரே, எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க கர்த்தர் கிருபை தரணுமா? நாங்கள் செபிப்போம். எல்லாம் கண்டு கூட செபிப்போம். பரலோக பிதாவே, இரக்கத்தின் தகப்பனே, ஒருவரும் கெட்டு போகாதபடி எல்லோரும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியா இந்த பூமி கடந்து வந்து ரத்தம் சிந்தி பாவங்களை கழுவி பரிசுத்த வாழ்க்கை வாழ கிருபை செய்த நல்ல ஆண்டவரே, இது நாங்களும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இந்த வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு. ஆண்டவர் ஆச்சா, எந்த வயது வரைக்கும் வாழ்வானவர்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒரு மரணத்தை சந்திக்கக்கூடியவர்கள். ஆனாலும் அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவு என்பதை என் தேவனுக்கு கற்று நான் அறிந்து கொள்ள, உங்களை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவன் அடைய கர்த்தர் கிருபை கொடுங்க. நாம் ஒன்றைய மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. எவ்வளவு மாத்திரம் மகிமைப்படணுமான செபிக்கிறோம். இயேசுவுக்கு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த அவரின் ஐக்கியமும் நம்மோடு கூட சகல பரிசுத்தர் கூட எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.